அதை பண்ண வேண்டியது தானே. அவனே கஷ்டப்படுற ஒரு 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 கேள்வி டிட்டர்மின் பண்ண சார். நமக்கு தெரியும் ஒரு கேள்வியில் குரூப் 4 போன்ற தேர்வுகள் 1500 2000 ரேங்க் போயிடும். ஒரு கேள்வி நான் ஒரு கேள்வியை பற்றி பேசிட்டு இருக்கேன். அப்போ இங்கே பல கேள்விகள் இந்த மாதிரி இருக்கு, பல கேள்விகள் குளறுபடி. அதுக்கு வந்து ஃபைனல் கீஸ் வெளியிடுறதே கிடையாது. இப்போ தான் போன தடவை கோர்ட்டு சொல்லி தான் நிறைய வந்து கோர்ட்டுக்கு போகணும் பசங்க. சார் ஒரு பசங்க கோர்ட்டுக்கு போனால் எவ்வளோ செலவாகும் தெரியுங்களா? செலவாகிறது மட்டும் கிடையாது, மன உளைச்சல் ஆகும் அவனுக்கு. அவனுக்கு ஒரு பயமும் இருக்க தானே செய்யும். சரிங்களா? பயம் இருக்கு. ஏதாவது நம்ம கோர்ட்டுக்கு போனோமா ஏதாவது நம்மளை வந்து பீனலைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. உங்கள் இன்டர்வியூவில் கூட பார்த்தேன். சரிங்களா? அவர் கூட பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு பேசுகிற நிலைமைக்கு அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு குறைய சொல்ல வேண்டியிருக்கு, குறைய சொல்கிறாரு. அப்போலாம் ஒரு பயம் இருக்குன்றது தானே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆணையம் உங்கள் மூலமாகவோ ஊடகங்கள் மூலமாகவோ வந்து அங்கே போகிறது மட்டும் கிடையாது, அவங்களோட செவிகளுக்கு அது போய் சேர்ந்து. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு டிஎன்பிஎஸ்சி மேலே வைக்கப்படுறது, கேள்விகள் வந்து அரசியல் ரீதியா இருக்கு, ஆளுங்கட்சியை புகழ்ற மாதிரி இருக்கு. தீகாவை படிச்சுட்டு